சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய தவறான போதனைகள் இந்த நாட்களில் பரவலாக காணப்படுகிறது. ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது, இது என் சிலுவை, நான் சுமக்கத்தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒருவர் தனது மனைவி அல்லது கணவருடன் பழக முடியாமல் போகும்போது அல்லது வறுமையுடன் போராட வேண்டியிருக்கும் போது அவர்கள் அதை தங்களின் சிலுவை என்று நினைக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் தங்கள் சபை மற்றும் வீடுகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடங்களிலும் சிலுவையை சுமக்கிறார்கள். அவர்கள் இவற்றை தங்கள் பைகளில் எடுத்து செல்கிறார்கள் அல்லது கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு பல முறை சிலுவையின் அடையாளத்தை செய்கிறார்கள். இதன் மூலம் பல ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவாக சிலுவையை அணிந்து கொண்டும் சிலுவையை ஆராதனை செய்தாலும் சிலுவையின் வல்லமை நம் வாழ்வில் கொண்டு வர முடியாது. நம்மில் கிரியை செய்யும் சிலுவையின் வல்லமை மட்டுமே நம் வாழ்வில் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு நாம் ஒன்றிணையும் போது நாம் அவருடைய வல்லமையை உரிமை கோர முடியும். சிலுவையின் அர்த்தத்தை நாம் வெளிப்பாட்டின் மூலம் ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 2வது வசனம். மீண்டுமாக கலாத்தியர் நிருபம் 6ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில் அவன் எழுதுகிறான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவன் பாஷைகளில் பிரியப்படவில்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இவைகளில் பெருமைப்பட்டதில்லை. அவன் நிறுவிய சபைகளின் எண்ணிக்கையில் அவன் பெருமை கொள்ளவில்லை. அவன் ஆர்வத்தோடு சொல்கிறான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை அப்போஸ்தலனின் அன்றாட அனுபவமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை அதன் மூலம் பலப்படுத்தப்பட்டது. சிலுவையின் அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டதால் தேவனுடைய வல்லமை அவனுக்குள் தொடர்ந்து வந்தது. சிலுவையை பற்றிய புரிதல் மற்றும் அதை அனுபவிப்பது ரெண்டும் அவசியமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையால் மட்டுமே தேவனுடைய வல்லமையை நமக்குள் கொண்டு வர முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த வல்லமையை நாம் நம் சொந்த வாழ்வில் முழுமையாக அனுபவிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய வல்லமையை கிடைக்க செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வல்லமையை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் விளக்குகிறான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 14லிருந்து 23வது வசனம் வரை. தங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட வல்லமையின் மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அவர்களுடைய புரிதலின் கண்களை திறக்கும்படி அவன் ஜெபித்தான். கிறிஸ்தேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய போது தேவன் பயன்படுத்திய அதே வல்லமைதான் இது. இதே வல்லமை இப்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுக்காக இவைகளெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் உங்களில் வாசம் பண்ணும்படியாக மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். மேலும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுக்குள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்.